வேகமா ஓடுற உலகத்துல ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பிருந்த ஒரு நகரத்துல கடிகாரம் பழுது பார்க்கும் வேலை கத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண். அவளோட குருநாதர் கண்ணாடிய போட்டுட்டு இருக்கிற ஒரு வயசான பெரியவர், பொறுமைக்கு பேர் போனவர். ஆனா அந்த பெண்ணுக்கு பொறுமையே கிடையாது. பெரிய பெரிய கடிகாரங்கள் செய்யணும்னு ஆசை. ஆனா சின்ன சின்ன கியர்களை பிடிக்க அவ கைகளெல்லாம் நடுங்குச்சு. மனசு கையை விட்டு வேகமா ஓடிடுச்சு. ஒரு நாள் கடிகாரம் பண்ணும்போது அது சரியா வராம போனதுக்கு அப்புறம் அந்த பெண் தன்னோட கருவிகளை தூக்கி எறிஞ்சா. இது நடக்காது குருநாதரே, இந்த பாகங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, நிறைய இருக்கு, என்னால ஒரு பெரிய கடிகாரம் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அவளோட குருநாதர் ஒரு பெரிய கீரை எடுத்து நீட்டுறாரு. இதுதான் உண்மையிலேயே முக்கியமானதுன்னு சொல்றாரு. அந்த பெண்ணுக்கு குழப்பமா இருந்துச்சு. ஒரு பெரிய கியர் எப்படி நூற்றுக்கணக்கான சின்ன கியர்களை விட முக்கியமா இருக்க முடியும்? குருநாதர் அவளை ஒரு மூலையில இருந்த பெரிய ஓடாத கடிகார சட்டகத்துக்கு கூட்டிட்டு போனாரு. எல்லா பெரிய கடிகாரங்களும் அதனோட மிகப்பெரிய அடிப்படையான கியர்ல இருந்து தான் தொடங்குது. அது இல்லாம மற்ற சின்ன சின்ன சிக்கலான பாகங்களுக்கு இணைக்க ஒண்ணுமே இருக்காது, ஒரு நோக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் அவரோட வார்த்தைகளை மனசுல ஏத்துக்கிட்டா. அவள் அடிப்படைய விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் அவசரமா பொருத்தாம பெரிய கியர்களை ரொம்ப கவனமா சுத்தம் செஞ்சு அதோட சரியான அமைப்பை உறுதிப்படுத்தினா. அதோட பங்கு புரிஞ்சுக்கிட்டா. ஒவ்வொன்றா அடுத்த பெரிய பாகங்களை சேர்த்தா, அப்புறம் சின்ன பாகங்களை சேர்த்தா. ஒவ்வொரு பகுதியும் எப்படி இணைஞ்சிருக்கு, ஒவ்வொரு பகுதியும் பெரிய வடிவமைப்புல எப்படி ஒரு பங்கை வகிக்குதுன்னு பார்த்தா. ஒரு காலத்துல நடுங்கின அவளோட கைகள் உறுதியாச்சு. ஒரு காலத்துல அலைஞ்ச அவளோட மனசு ஒரு சீரான நிலைக்கு வந்துச்சு. மாதங்களுக்கு பிறகு பட்டறை முழுக்க அந்த பெண்ணோட தலை சிறந்த கடிகாரத்தோட சீரான சத்தத்தால நிரம்பி இருந்தது. அது வெறும் கடிகாரம் இல்லை, அது ஒரு ஆழமான பாடத்துக்கு ஒரு சான்று. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுத்தி இருக்கிற எண்ணற்ற சின்ன சின்ன விஷயங்களால மூழ்கிடுறோம். உண்மையான முன்னேற்றம் அடிப்படை விஷயங்களை கத்துக்கிறதுல தான் தொடங்குது. பெரிய மிக முக்கியமான பகுதிகளில் முதல்ல கவனம் செலுத்துங்க. ஒரு வலுவான அஸ்திவாரத்தை உருவாக்குங்க. அப்போ சின்ன விஷயங்கள் தானாவே சரியாகும். நீங்க உருவாக்கின நோக்கத்தாலே இயக்கப்படும்.